எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் அபிஷேகா குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அவங்க சரிகமபால பாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேட்ட உடனே எல்லாருமே கண்கள் கலங்கியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்கள் என்ன பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குங்கிறதுல மாற்றுறதே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, சரிகமபா சீசன் 5 ஆரம்பித்ததுலேருந்து வெற்றி தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிகமபால எத்தனையோ சீசன் நடந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சீசன் வெற்றி எந்த ஒரு சீசனுக்குமே கிடைச்சதே கிடையாது. இது குறித்து ஜீ தமிழ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஷோ நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் எப்போல்லாம் அந்த பாப்பா அபிஷேகா பாடுறோளோ அப்போல்லாம் டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள் கிட்ட நிறைய ஷோ நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஷோவுக்கு, ஒரு பாட்டு ஷோவுக்கு, அது எலெக்ஷன் டைமில் இந்த அளவுக்கு வியூஸ் வந்ததே கிடையாது. அதனால் அபிஷேகா அவர்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம். அது மட்டும் கிடையாது, அபிஷேகா வாழ்க்கை முழுக்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஏன்னா அபிஷேகா வெற்றி பெற அதற்கு பின்புலமாக ஒரு காரணமாகவும் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு பாட்டுத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தகவல் வெளியாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் அவர்களுடைய குடும்பம் ஒன்றும் பாட்டு பாடுற குடும்பம் கிடையாது, அதிகமாக பாட்டு பாடுற குடும்பம் கிடையாது, இல்லை அவங்க தலைமுறையில் பாட்டு அதிகமாக பாடுறவங்க யாருமே கிடையாது. அபிஷேகா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டு மேலே சிறு வயதுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா. அவங்க சின்ன வயசுலேருந்தே அதிகமாக பாடுவாங்களாம், இசையெல்லாம் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே தானாக இயற்கையாக கற்றுக்கிட்டாங்களாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு குருவுமே இல்லாமல் தானாகவே கற்றுக்கிட்டாங்களாம், நல்லா பாட ஆரம்பித்தாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்ச ஒரு குரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அதன் பிறகு அவங்க சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கி சரிகமப்பா வந்தாங்களாம். இப்போ நம்ம உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு அபிஷேகாவுடைய பாட்டு திறமை. இப்படி நேர்களே, எந்த ஒரு குருவுமே இல்லாமல் சிறு வயதிலிருந்தே பாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு பாடி பழகி இவங்களுடைய திறமையை பார்த்து ஒரு குரு தானாகவே இவங்களை சொல்லி கொடுத்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகாவுடைய பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? இதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.